திரு சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய போனை ஒரு கத்தி மாதிரி காமிச்சு வேட்பாளருடைய வயிற்றுல வச்சு மிரட்டினாரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக. திமுக அமைச்சர் சேகர் பாபு தங்களது தாவேக ஹார்பர் வேட்பாளர் அசோக்கை மிரட்டுவதாக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். ஹார்பர்ல சின்னோர் அசோக்குமார் அவர்கள் பூத் பக்கத்திலேயே திரு சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய போனை ஒரு கத்தி மாதிரி காமிச்சு வேட்பாளருடைய வயிற்றுல வச்சு மிரட்டினாரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக. திரு மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் ரீசெண்டா ஸ்ரீரங்கத்தில் சகோதரர் ரமேஷ் அவர்கள் வேட்பாளர் அலுவலகம், தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகம் எரிக்கப்பட்டுச்சு. எல்லா பேனரும் கிழிக்கப்பட்டுச்சு. முக்கியமா எங்களுடைய தலைவருடைய பேனர்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் கிழிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டுச்சு. இதெல்லாம் திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்துல எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும் ஆபீஸை கொளுத்துறதும் இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.